கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். தேவாலயங்களிலும் நற்செய்தி கூட்டங்களிலும் சுகமளிக்கும் மற்றும் விடுதலை கூட்டங்களிலும் அலைகடலென மக்கள் கூட்டத்தை நாம் காண்கிறோம். ஆனால் கலந்து கொள்ளுகின்ற ஜனங்களில் எத்தனை பேர் உண்மையாகவே தேவ வசனத்தை கேட்டு பயனடைகின்றார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியே. சடங்காச்சாரமாக பேரளவிலே ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று எண்ணி ஆலயத்தின் உள்ளே எத்தனை இருக்கைகள் இருந்தாலும் ஆலய வளாகத்தின் வெளியே நின்று கொண்டு நண்பர்களோடு உரையாடி கொண்டிருப்பதும், நற்செய்தி கூட்டங்களுக்கு சென்று வளாகத்தில் உள்ள அங்காடிகளிலே கடைகளிலே கிறிஸ்தவ புஸ்தகங்களையும் பாடல் குறுந்தகடுகளையும் சீடிகளையும் வாங்குவதையே ஆர்வமாக கொண்டிருப்பதும் இன்றைய நாட்களில் மிகவும் இயல்பான ஒன்றாக காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையானது ஒவ்வொருவரின் பெயரை சொல்லி கொடுப்பது இல்லை. விதைக்கிறவன் விதைப்பது போல தூவத்தான் படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. உண்மையும் விசுவாசமும் தாகமும் உள்ளவர்கள் மட்டுமே அவைகளை கேட்பதற்கு ஆயத்தமாகவும் எத்தனமும் படுகிறார்கள். எனவே கிறிஸ்து சத்தியங்களை ஜனங்களுக்கு அறிவிக்கும் பொழுது கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஏறக்குறைய 6 முறை கூறுகின்றார். இதனை தழுவியே பரிசுத்த யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 7 முறை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி கூட அவரும் வலியுறுத்துகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் தேவ சத்தத்தை கேட்கிறதற்கு தீவிரமாயிருக்க ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். கேட்கிறதற்கு தீவிரமாயிருப்போம். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே வந்து கிரியை செய்யட்டும். தேவன் தாமே அது போன்ற கிருபைகளை, நன்மைகளை இந்த நாளில் இதனை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. ஆமேன்.